அண்மை செய்தி. மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை சந்தித்து அமமுக சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். மேலும் விவரங்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்களை சந்திப்பதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் கரிகாலன் வந்திருக்கிறார். குறிப்பா அமமுகவினுடைய ஒரே ஒரு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் காமராஜ். அவர் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அவருடைய வாக்கை பதிவு செய்திருந்தார். இந்நிலையில் அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் அவரை கட்சியிலிருந்து நீக்குவதாகவும் ஒழுங்கு நடவடிக்கை என்ற பேரில் கட்சியில் நீக்கப்பட்டதாக ஒரு அறிவிப்பு வைத்திருந்தார்கள். தொடர்ச்சியாக கட்சியின் சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சட்டப்பேரவைக்கு காமராஜ் வந்து சென்றிருக்கக்கூடிய நிலையில தற்போது காமராஜினுடைய எம்எல்ஏவை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நீக்க வேண்டும் என்கின்ற வகையில சபாநாயகரை சந்தித்து கடிதம் கொடுப்பதற்காக அமமுகவினுடைய பொருளாளர் கரிகாலன் தற்போது வந்திருக்கிறார். அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் வழங்கிய அந்த கடிதத்தை சபாநாயகரிடம் கொடுத்துவிட்டு தகுதி நீக்க நடவடிக்கையை எம்எல்ஏ காமராஜ் மீது எடுக்க வேண்டும் என்கின்ற வகையிலே அவர்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட நபர் வெற்றி பெற்றதன் பிறகு கட்சியில் இருந்து விலகி வேறொரு கட்சிக்கு ஆதரவு கொடுப்பது என்பது கட்சிக்கு எதிரான ஒன்று. அந்த அவர்கள் கட்சியில் நீக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் கட்சியின் மூலமாகத்தான் அவருக்கான அந்த வெற்றி என்பது கிடைத்திருக்கிறது. அதனால் அவரை ஒரு தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற வகையிலே சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அமமுகவினுடைய வழங்கியிருக்கிறார். அதை கொண்டு வந்து அமமுகவினுடைய பொருளாளர் கரிகாலன் தற்போது சபாநாயகரை சந்தித்து கொடுப்பதற்காக இங்கு வந்திருக்கிறார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்திருப்பதாகவும் தற்போது சொல்லப்பட்டிருக்கிறது. அமமுகவினுடைய ஒரே ஒரு எம்எல்ஏவாக மன்னார்குடி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் காமராஜ் சட்டப்பேரவையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சிக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவு நிலைப்பாட்டை கொடுத்திருந்தார். ஆனால் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது ஆதரவற்ற நிலைப்பாடாக இருப்பதாக டிடிவி தினகரன் தெரிவித்திருந்தார். கட்சியினுடைய நிலைப்பாட்டை மீறி காமராஜ் செயல்பட்டதன் காரணமாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். ஆனால் அவர் கட்சி சாராத ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சட்டப்பேரவைக்கு வந்து சென்றிருந்தார். தற்போது அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அமமுக சார்பில் சபாநாயகரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.